கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவர் தந்திருக்கிற இந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி கூறுகிறேன். பிரியமானவர்களே, இந்த மாதா தொலைக்காட்சியானது கடவுளுடைய சித்தத்தின்படி, திட்டத்தின்படி, திருவுளத்தின்படி தான் நடைபெற்று வருகிறது, ஆரம்பித்து நடைபெற்று வருகிறது. எல்லா மக்களுக்கும் நற்செய்தி போகப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை ஆண்டவர் தானே அமைத்து நடப்பித்து வருகிறார். சென்ற வாரத்திலே அஞ்சாதே என்கிற ஒரு தியான செய்தியை நாம் தொடர்ந்து கேட்டிருப்போம். அந்நாட்களிலே நாம் தொடர்ந்து கேட்டு 5 நாட்கள் கேட்டிருப்போம். மிக அழகாக இருந்தது, அருமையாக இருந்தது, கருத்தாக இருந்தது, மக்களுடைய உள்ளத்தை தொடுவதாக இருந்தது. உண்மையிலே நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். பிரியமானவர்களே, நாட்களிலே நான் கூறுவது எல்லாம் நற்செய்தி அறிவிப்பு தான். நற்செய்தி அறிவிப்பின் காரியங்களை தான் அதிகமாக கொண்டு வருகிறேன். கடந்த நாட்களில் நான் சொல்லுகிற பொழுது பிலிப்பியரிலே புனித பவுல் சொல்லார் இல்லைங்களா, அவர்கள் என்னோடு கூட நற்செய்தி பணியிலே போராடினார்கள் என்று சொல்லுகிற கருத்தை கேட்டு சில சகோதரிகள் என்னோடு கூட தொடர்பு கொண்டார்கள் என்று கடந்த நாட்களில் நான் சொன்னேன். சென்ற சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சகோதரர் சொன்னார், பிரதர் நற்செய்தியில் எப்படி பிரதர் போராட, பைபிளே படிக்க முடியல, இப்படி பிரதர் நற்செய்தியில் இருந்தது. அந்த சகோதரன் சொன்ன கருத்துக்கள்லாம் உண்மையாகவே உடத்தொடர்பாக இருக்கிறது. பார்க்கணும், புனித பவுலடிகள் சொல்லுகிறது, அவர்கள் என்னோடு கூட நற்செய்தி பணியிலே, பிலிப்பியர் 4:3, அவர்கள் என்னோடு கூட நற்செய்தி பணியிலே போராடினார்கள் என்று. அப்போது சாதாரணமான காரியம் கிடையாது, போராட்டம். இறைவார்த்தையை படிக்கவே விடாது, கேட்கவே விடாது என்ற போது நற்செய்தி அறிவிக்க விடுமா? பார்க்கணும். பிரியமானவர்களே, சில நாட்களில் சில சகோதர சகோதரிகள் நற்செய்தி பணியில் போராடி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த வாய்ஸ் ஆஃப் காட், அந்த செல்வநாதன் என்பதை நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் அவர்கள் முயற்சி எடுத்திருக்கிறார்கள். அவர்களை நான் பாராட்டுகிறேன், அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். மற்றுமாக ஒரு சகோதரர் 57 முகவரி அட்ரஸை அனுப்பியிருந்தார், தேவொளி புத்தகம் அனுப்புவதற்காக. இன்னொரு சகோதரி 10 அட்ரஸ் அனுப்பியிருந்தாங்க. பாராட்டுகிறேன், அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பிரியமானவர்களே, நற்செய்தி அறிவிப்பின் காரியங்கள் சாதாரணமான காரியங்கள், அது போராடுகின்ற காரியங்களாக இருக்கிறது. எனவே தான் புனித பவுலடிகள் சொன்னார், அவருடைய பெயர்கள் வாழ்வர் நூலில் எழுதப்பட்டிருக்கிறது என்று. வாழ்வர் நூலில் எழுதப்பட்டவர்கள் தான் விண்ணக வாழ்வுக்கு நுழைவார்கள் என்று திருவெளிப்பாட்டில் 21:27 சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனம் படிக்கும் போது பார்க்கணும், அதில் சொல்லப்பட்டிருக்கும் திருவெளிப்பாட்டில் 21:27 அது என்ன சொல்லணும்? தீயோர் அங்கே நுழைவதில்லை, தீயவர்கள் அங்கே நுழைவதில்லை சொல்லிட்டு அப்படி கொண்டாந்து தான் ஆட்டுக்குட்டியான வைத்திருக்கிற வாழ்வின் உள்ளே பெயர் எழுதப்பட்டவர்கள் மட்டுமே நுழைவார்கள். பாவமான வாழ்க்கை செய்கிறவர்கள் அங்கே நுழைய முடியாது, இந்த ஊழியத்தை செய்ய முடியாது, இதுக்காக கடந்து வர முடியாது.
வாழ்வுநிலை பேர் எழுதப்பட்டவர்கள் யார்? பரிசுத்தமும் அவர் ஆத்ம தாகம் உள்ளவர்கள் தான். அப்படி அந்த ஜெபவீரர்களாய் இருக்கிற அந்த நற்செய்தி பணிக்காய் போராடுகளை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். தொடர்ந்து அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இன்னுமாக நீங்கள் ஜெபிக்கலாம். இந்த நாளிலே கடவுள் தருகிற செய்தியை நாம் தூய ஆவிக்குள் நாம் சிந்திக்கலாம், ஒப்புக்கொடுக்கலாம். கடவுள் தூய ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதையே நாம் கடந்து வருகிற பொழுதுதான் அவருக்கு மகிமை, அவருக்கு மகிமை. இல்லை என்றால் தன்னுடைய சொந்த கடையெல்லாம் கொண்டு வரும் பொழுது அதில் சரியான கருத்துக்கள் இல்லை. எனவே தூய ஆவியான உணர்த்துவதை நாம் இந்த வெள்ளை கேட்க நம்மை நாம் ஒப்புக்கொடுக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக கோடான கோடி தோத்திரங்களும் துதிகளும் ஆராதனைகளும் ஏறெடுக்கிறோம். மரித்து உயிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற உயிருள்ள ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட நீர் பேசும். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வாழ்வாய் நிலை வாழ்வாய் கடந்து வரட்டும். ஆண்டவரை பேசும். உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் கேட்கிறோம். ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே தூய ஆவியானவர் ஒரு செய்தியை கொடுக்கும்படியாக உள்ளத்தின் ஆழத்திலே உணர்த்திருக்கிறார். அது என்ன? ஜெப வீரர், ஜெப வீர சேனை உணர்த்தும்படியாக. இந்த ஜெப வீர சேனை என்று சொல்லுகிற பொழுது நான் இராணுவத்திலே பணிபுரிவதற்காக நான் கடந்து வந்தேன். அந்த இராணுவத்தில் போய் சேருவதற்காக உடலிலே பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொண்டு வந்து பல எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சு கொண்டு வந்தேன். அப்புறமேல் தான் இராணுவத்தில் போய் சேர முடிந்தது. ஹைட்டு வெயிட்டு பாடி எல்லாம் சேர்ந்த பின்னாடி தான் இருக்குது. அங்கே இராணுவத்தில் சேர்ந்த பின் அங்கே அநேக பயிற்சி இப்படியெல்லாம் இருக்கணும்ட்டு அந்த ஒவ்வொரு பயிற்சியும் பார்த்தா வித்தியாசமாக இருக்கும். இராணுவத்திலே நாட்டை காப்பதற்காக இராணுவம். அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜெப வீரர் என்று சொல்லுகிறேன், ஜெப வீர சேனை என்று சொல்லுகிறேன். ஜெப வீரர் என்று சொல்லுகிற பொழுது நீங்கள் அந்த இராணுவ வீரரை போல கடந்து வரணும். ஜெப வீர சேனை என்று சொல்லுகிற பொழுது இராணுவ படையரை போல நீங்கள் கடந்து வரணும். இந்தியாவை காப்பதற்காக எப்படி இராணுவ படை இருக்கிறதோ அதே போல ஆத்துமாக்களை காப்பதற்காக நாம் கடந்து வரணும். ஏதோ உலகப்பிரமான நிலையிலே பக்தியில் போயிருதில்லை. நான் இன்று கொடுக்கிற செய்தியானது தூய ஆவிக்குள் வருகிறபடினாலே அது ஆழமான ஒரு செய்தியாக இருக்கும். சாதாரண மக்களுக்கு அவ்வளவு ஒன்றும் புரியாது. ஏனென்றால் நான் முன்னே சொன்னேன், ஒரு மிலிட்ரிக்கு சேரத்துக்கு செலெக்ஷன் ஆகும் பொழுது தான் அங்கே கொண்டு போக முடிந்தது. அதே போல் இந்த செய்தியை கேட்குற நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே கொண்டு வர உங்களை ஒப்புக்கொடுங்க. ஆண்டவர், இந்த செய்தியை நான் கேட்கிற எனக்குள் அது வீரனை போல கொண்டு வரணும் என்று ஒப்புக்கொடுங்க. சரி, இந்த செய்தியை நான் பார்க்கிற பொழுது என் அன்பானவர்களே, வீரர், ஜெப வீரர் என்று முதல்ல கொண்டு வரும். அந்த ஜெப வீரர் ஒன்றா சேருகிற பொழுது ஜெப வீரர் சேனை. அது ஜெப வீரர் ஒன்றாக ஒரு குழுவாக சேருகிற பொழுது அது ஜெப வீரர் சேனை. ஜெப வீரர் சேரும்போது ஒரு ஜெப வீரர் எப்படி இருக்கணும் என்ற கருத்தை மாத்திரம் சொல்லி வருகிறேன். அது வீரர் என்பதை போலாம். முதலாவது பார்க்கிற பொழுது நாம் எல்லாம் ஜெபிப்பது எப்படி? கீழே மண்டி போட்டு கீழே அப்படியே உட்காந்துக்கிட்டு சப்பான் கால் போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. நிறைய பேர் அப்படி தான் சோபாவில் உட்காந்துக்கிட்டு சேரில் உட்காந்துக்கிட்டு அப்படி பண்ணுவாங்க. நாம் ஜெபம் பண்ணுகிறேன்றால், ஒரு ஜெப வீரர் ஜெபம் பண்ணுகிறேன்றால் அட்லீஸ்ட்டு 1 மணி நேரமாவது முழங்கால் படியிட்டு ஜெபிக்கணும். முழங்கால் படியிடுவதனால் எத்தனை ஒரு வல்லமை தெரியுங்களா? முழங்கால் படியுது. அதை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்றால் நிறைய நான் சொல்லிக்கிட்டு போக வேண்டும். ஆனால் கூட இந்த நாட்களில் இறைவசன வார்த்தைகள் எப்படி சொல்லுகிறது, முழங்கால் படியிடப்படுவதற்கு தெய்வீக திருவிழியம் எப்படிலாம் சொல்லிக் கொடுக்கிறது என்பதைத்தான் நான் உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். முழங்கால் படியிடுகிற பொழுது பொல்லாத பிசாசு ஓடிடுவான். ஏன்? அது ஆண்டவருக்கே உரியதான கருதாக இருக்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை படிக்கிற பொழுது, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை படிக்கிற பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கும். எல்லாம் பைபிள் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க, குறிக்கிறீங்க. நான் சொல்கிறது ஒவ்வொரு தலைப்பாக நீங்கள் எழுதணும்.
முதல்ல முழங்கால் என்ற கருத்து குறித்து நம்ம முழங்கால் படியிடுவது ஏன், எதற்காக என்பதை குறித்து முழங்கால் படி இருக்கு. அதில் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை நீ படிக்கணும். இயேசுவின் பெயருக்கு இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் விண்ணவர் மன்னவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் கீழுள்ள அனைவரும் மண்டியிடுவர் மண்டியிடுவர். பாருங்க, இயேசுவின் பெயருக்கு, இயேசுடைய பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுள்ளவர் அனைவரும் மண்டிடுவாங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு மண்டியிடுகின்ற காரியங்கள் அவருக்கு, இயேசு என்ற பெயருக்கு. இந்த ஒரு வசனத்தை மாத்திரமே சிந்தித்து நாம் தூயாவிக்குள் கடந்து போனோம்னால் அப்படி போயிட்டு பெருசாக போயிட்டே இருக்கும். இயேசுவின் திருப்பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழூர் அனைவரும் மண்டிடுவார் சொல்லப்பட்டிருக்கிறது. மண்டியிடணும், அவருக்கு முன்னாடி மண்டியிடணும். அவருடைய திருப்பெயரிலே அவர் முன்னாடி மண்டியிடணும். அவர் பெயரை மண்டிடுகிற பொழுது பல்லவத்தின் கதவு திறக்கப்படுவதாக இருக்கிறது. விண்ணகத்தின் கதவு திறக்கப்படும். அவருடைய பெயரில் முழங்கால் படிடுகிற பொழுது பொல்லாத பிசாசெல்லாம் அகன்று போய் கொண்டே இருப்பான். முழங்கால் படிட்டு கடந்து வருகிற பொழுது இயேசுவின் பெயரில் முழங்கால் இல்லை, அதனால பொல்லாத பிசாசெல்லாம் அகன்று போய் கொண்டே இருக்கும். நீங்க அந்த வசனத்தை படிச்சீங்க இல்லைங்களாக்க, இந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சீங்க இல்லைங்களாக்க, இந்த கருத்தை புனித இந்த திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவார். திருப்பாடல் 95 6வது வசனத்தை, திருப்பாடல் 95 6வது வசனத்தை நீங்கள் படிப்பீங்களான்னா அதில் அங்கே சொல்லப்பட்டிருப்பார். அவர் என்ன சொல்ல பாருங்க, இன்றைக்கு வாருங்கள் வாருங்கள் தாழ் பணிந்து அவரை தொழுவோம், தாழ் பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழங்கால் இடுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழங்கால் இடுவோம் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, முழங்கால் இடுவோம். வாருங்கள் அவர் நாம் தாழ்பணிந்து அவர் தாழ்பணிந்து சரண்டர் தாழ்பணிந்து தொழுவோம், உருவாக்கிய ஆண்டவர் முன் முழங்காலில் இடுவோம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே என் அன்பானவர்களே ஆண்டவருக்கு முன் முழங்கால் படியிடணும், முழங்கால் படியிடணும். இந்த நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அந்த முழங்கால் படியிடாத நிலை உண்டுதானே? அல்ல அண்ணா சொல்லுங்க. முழங்கால் படியிட ஒருவேளை உடலில் பலவீனமாக இருக்கிறது, முடியாமல் இருக்கிறாங்க, அவர்கள் உட்காந்துக்கிடலாம். ஆனால் நம்ம நிலையை பார்க்கும் பொழுது முழங்கால் என்று நிலைகின்ற நிலை குறைவான நிலைத்தான். இல்லை, முழங்கால் படினம் அவருடைய திருப்பெயருக்கு முழங்காலிடம் நம்மை உருவாக்கிய ஆண்டவருக்கு முன்பாக நாம் முழங்காலிடப்பட வேண்டும் என்று அங்கே அழகாக திருப்பாடலாசிரியர் தெளிவு கொடுக்கிறார். பிரியமானவர்களை பார்க்கணும். சரி, இந்த கருத்தோடு கூட நான் அப்படியே கொண்டு வருகிறேன். பாருங்கள், முழங்கால் படியிருக்கிற ஒரு காரியத்திலே ஆணுடைய மகிமை எப்படி வெளிப்படுகிறது என்பதெல்லாம் சிந்தித்து பார்க்கிற போது ஏசியா புத்தகத்திலே 45ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனம், ஏசியா புத்தகம் 45 23வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அதில் என்ன சொல்லுகிறது என்று, நான் என்மேல் ஆணையிட்டுள்ளேன், என் வாயினின்று நீதி நிறைவாக்கு புறப்பட்டு சென்றது, அது வீணாக திரும்பி வராது, முழங்கால் அனைத்தும் எனக்கு முன் மண்டியிடும், நான் அனைத்தும் என்மேல் ஆணையிடும். இது யாரு சொல்றது? ஆண்டவரே சொல்றார், நான் என்மேல் ஆணையிட்டுள்ளேன்னு சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, நான் என்மேல் ஆணையிட்டு சொல்லி அப்படியே கொண்டு வந்து அவர் சொல்றாரு. அவர் சொல்லும்போது முழங்கால் அனைத்தும் எனக்கு முன் மண்டியிடும் சொல்றாரு. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு முழங்கால் இருக்கும் என்றால் நாம் அவருக்கு முன்னாடி மண்டியிடப்பட வேண்டும். நான் அனைத்தும் அவர் பெயரை போற்றி புகழப்பட வேண்டும் என்று அங்கே அழகாக அருமையாக ஆணையிட்டு சொல்வதாக அவர் ஆண்டவராய் கடவுள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நான் என்மேல் ஆணையிட்டு கூறுகிறேன் சொல்லிட்டு அங்கே முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக மண்டியிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பானவர்களே, இறைவசன வார்த்தைகளை நான் பார்க்கலாம். நான் இந்த பைபிளை படிக்கிற பொழுது, இந்த இறைவசன வார்த்தைகள் எல்லாம் படிக்கிற பொழுது ஒவ்வொரு வசன வார்த்தையும் நான் அநேக நேரம் சிந்தித்து, நம்முடைய சமூகம் ஏன் இப்படி இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம் என்பது தான் எனக்குள்ளாக அதை கொந்தளித்து ஒரு கருத்து வரும். நான் கடந்த நாட்களில் நான் சொன்னேன் 40 நாட்கள் உபவாசம் இருந்து முழங்கால் படிட்டு அப்படின்னு முழங்கால் படிட்டு இருக்கேன். நாங்கள் எங்களுடைய இதில் சேனையில் ஜெபவீர சேனை ஆரம்பித்திருக்கிறோம்.
ஜெபவீர சேனை சகோதரரோடு கூட இணைந்து எல்லாரும் ஜெபவீர சேனை என்று ஆரம்பித்திருக்கிறோம். இந்த ஜெபவீர சேனையில் எப்படியெல்லாம் சொன்னால் நான் இந்த கருத்தை அவர்களுக்கு சொல்லி ஆயத்தப்படுத்தி அவர்களும் தூய ஆவிக்குள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக மக்களாக ஜனமாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அனுக்கின்றிருக்கிறார்கள். முழங்கால் படியிடுகிற பொழுது பிசாசெல்லாம் அகன்று போகும். பரிசுத்த கடவுள் அங்கே பரலோக கதவை திறந்து யார் அவருடைய திருப்பெயருக்கு முழங்கால் படிக்கிற பொழுது பரலோகத்தின் கதவு திறக்கப்படுகிறதாக இருக்கிறது. ஆண்டவர் அங்கே சொல்லிக் கொடுக்கிறார். வசனத்தை பார்க்கணும். அதே நீ பார்க்கிற பொழுது நீங்க ஏசாயாவில் பார்த்தீங்க, ரோமர் புத்தகத்திலே 14ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. அதுல சொல்லுகிற வார்த்தையை பார்க்கணும். ரோமர் புத்தகம் 14:11. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் மேல் ஆணையிட்டுள்ளேன். முழங்கால் அனைத்தும் எனக்கு முன் மண்டியிடும், நாவு அனைத்தும் என்னை போற்றும். முன்ன ஏசியா பற்றி சொல்லப்பட்ட வார்த்தையை தான் இங்கே பழைய ஏற்பாட்டில் ஏசியாவில் சொல்லப்பட்ட வார்த்தையை தான் இங்கே புதிய ஏற்பாட்டிலே அங்கே ஆண்டவராக சொல்லிக் கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வார்த்தை இங்கே கொண்டு வராங்கட்டுக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்மேல் ஆணையிட்டுள்ளேன், முழங்கால் அனைத்தும் எனக்கு முன்பாக மண்டியிடும் என்று சொல்லுகிறார். மண்டியிடணும், முழங்கால் படியிடணும். நாவு அனைத்தும் என்னை போற்றி புகழும், அவரை போற்றி புகழும் என்று சொல்லியிருக்கிறது. எனவே என் அன்பானவர்களே, ஆண்டவர் சமூகத்து முன்பாக நாம் ஜெபிக்கிறோம் என்றால் முழங்கால் படியிடுங்க. ஒருவேளை நிறைய நேரம் நாம் ஜெபம் பண்ணுறதா இருக்கும்போது அப்போ கொஞ்ச நேரம் உட்காரலாம், முழங்கால் படியலாம். ஜெபிக்கிற பொழுதெல்லாம் முழங்கால் படியிட்டு அப்படியே பைபிள் படிக்கிறோம். சில நேரத்தில் பார்க்கிற பொழுது சில சகோதரிகள் முழங்கால் படியிட்டு பைபிளை படிப்பார்கள். முழங்கால் படியிட்டு ஜெபிப்பார்கள். அவர்கள் கைகளை விட்டு இயேசு நாமத்தில். அப்படியே முழங்கால் படியிடப்பட வேண்டும் என்பதை ஜெப வீரராக நாம் அறிந்து கொள்ளணும். நீங்கள் எல்லாம் ஜெப வீரராய் மாறப்பட வேண்டும் என்றால் முதலில் முழங்கால் படியிட நீங்கள் கடந்து வரணும். ஜெப வீரர்கள். அடுத்த ஒரு கட்டத்தை நான் சொல்ல வருகிறேன். ஒவ்வொரு தலைப்பு, முதல் தலைப்பு என்ன? முழங்கால் படியிடுதல். இரண்டாவது தலைப்பு தூய ஆவியில். என் அன்பானவர்களே, தூய ஆவியில் சொல்லுகிற பொழுது இன்று நாம் எல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நாம் எப்படி எதுக்காக ஜெபிக்கிறோம்? எந்த நிலையை ஜெபிக்கிறோம்? எங்கேயும் எப்படியோ அப்படியே பாரம்பரிய நிலையிலே இது உலகப்புறமான நிலையே போய்கொண்டே இருக்கிறோம். அப்படி அல்ல. கடவுள் இந்த தெய்வீக திருவிழித்தின் வழியாக சொல்லுகிறதை பார்க்கணும். மிக தெளிவாய் கூறுகிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 21வது வசனம். எல்லாரும் எழுதுறீங்க, குடிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். 2வது தலைப்பாக வருகிறது தூய ஆவியில் என்ற தலைப்பில் தான். அதில் நீங்கள் பார்க்கணும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தை நீங்கள் எழுதி படிக்கலாம். எல்லாரும் தம்மை சார்ந்தவற்றை தேடுகிறார்களே தவிர இயேசு கிறிஸ்துவை சார்ந்தவற்றை தேடுவதில்லை. என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் தன்னை சார்ந்தவற்றை. இன்னைக்கு எனக்கு போன் பண்ணுகிற பொழுதெல்லாம் நிறைய சகோதரி எனக்கு போன் பண்ணுவாங்க, சகோதரருக்கு போன் பண்ண ஜெப குழுவிற்கு போன் பண்ணுவாங்க. அவங்க போன் பண்ணுறதெல்லாம் என்ன இருக்கு? எல்லாரும் அதிகமாக பார்க்கிற பொழுது, பிரதர் என்னுடைய குடும்பத்தில் இப்படி பிரச்சனை, எனக்கு இப்படி பிரச்சனை, எங்கள் பையன் இப்படி பிரச்சனை, இப்படி தான். எல்லாரும் தன்னை சார்ந்தவிட்டு தான் இருக்க மாட்டான். இல்லைங்களா? இப்படி சாகிற பொழுது எப்படி? இன்னைக்கு ஒரு போர் வீரர் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் அங்கே இராணுவத்துக்கு போகிறார். குடும்பத்தில் விட்டு தான் போயிட்டு இருக்கிறார். அங்கே இராணுவத்திலே அங்கே அவங்க காரியம் தான் பார்க்குறாரு, வெளியே குடும்பத்தை காரியத்தை பார்க்கறது இல்லை. ஜெப வீரராகிய நாமும் கூட வருகிற பொழுது நாம் நமக்காகன்றது அல்ல, மாறாக நம்மை அழைத்த ஆண்டவருக்கு முன்பாக கடந்து போகணும். அவருடைய காரியங்களை கடந்து போவதற்காக நாம் ஜெபிக்கவில்லை. ஜெப வீரனாய் இருக்கிறவர்கள், ஜெப வீராங்கனையாய் இருக்கிற நாம் ஒவ்வொருவருமே நாம் நமக்காக ஜெபிக்கூடாது. ஜெபிக்கணும், கண்டிப்பாக தேவை என்று மனிதனாக இருக்கிற ஒவ்வொருக்கும் தேவை. ஆனாலும் கூட அங்கே சொல்லப்படுவது
எனக்கு எல்லாரும் தம்மை சார்ந்தவற்றையே தேடுகிறார்கள் வழிய கடவுளை சார்ந்தவற்றை, ஆண்டவர் இயேசுவை சார்ந்தவற்றை, அவர் சித்தத்தை சார்ந்தவற்றை தேடவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லைங்களா? ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் நிலத்தை ஆசீர்வதியும், வீட்டை ஆசீர்வதியும், அது ஆசீர்வதியும், இது ஆசீர்வதியும், இதுதான் ஜெபிக்கிறார்கள் வெளியே ஆண்டவரை இறையாட்சி வளரப்பட வேண்டும், உம்முடைய திருப்பெயர் வளரப்பட வேண்டும், எல்லா மக்களும் நற்செய்தி போக வேண்டும், எல்லா மக்களும் இறையரசுக்குள் வர வேண்டும் என்று அப்படிப்பட்ட உள்ளார்ந்த உணர்வு இருக்கிறார். அப்படி வருகப்பட வேண்டும். அவர்கள் தான் ஜெப வீரர், ஜெப வீராங்கனை. எல்லாரும் தம்மை சார்ந்தவற்றை எல்லாரும் மாதிரி ஜெபம் பண்ணக்கூடாது. நீங்கள் இன்னும் கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, நீங்கள் ஒரு ஜெப வீரனாக மாறப்பட வேண்டும், ஜெப வீராங்கனையாக மாறப்பட வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவராகிய கடவுள் இந்த நாளில் இந்த செய்தியை கொடுக்கும்படி செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நிறைய ஜெப வீரர்கள் தேவை, ஆண்டவருக்கு நிறைய ஜெப வீராங்கனை தேவை. அதுக்காகத்தான் இந்த நாளில் இந்த செய்தியை கொடுக்கிறார். அந்த பிலிப்பியர் 2:21 படித்தீர்களவா? நாங்கள் சொல்ல நன்றிக்கும் லூக்கா நற்செய்தியை தயவுசெய்து எடுங்க, லூக்கா நற்செய்தி எடுங்க. அதில் 19ஆம் அதிகாரத்தில் 41வது வசனத்தை நீங்கள் நான் அடிக்கடி சொல்லுகிற கருத்து தான் அது. 19ஆம் அதிகாரத்தில் 41, 42 வசனம் குறிச்சிக்கிடுங்க. அதில் 41வது வசனத்தை படித்து பாருங்க. அங்கே இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் அதை பார்த்து அழுதார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே எருசலேம் நகரம் நெருங்கி வந்ததும் அதை பார்த்து அழுதார். ஏன் அழுதார்? அங்க மக்கள் மனமாறப்படவில்லை. அந்த மக்கள் மனமாறப்படவில்லை. ஆதியிலே இருந்து போல எப்பொழுது என்னென்று எப்பொழுது இருப்போம் அப்படி நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிலை மாறப்படவில்லை. அந்த கிறிஸ்துவ நிலையிலே வருந்தப்படவில்லை. மனமாற்றம் இல்லை. ஆண்டவர் இயேசு விண்ணக வீட்டுக்கு மன்னகம் வந்தார், போதிக்கிறார், போதனைக்கு மற்ற சீடர்களை அனுப்பி வைக்கிறார். இப்படியெல்லாம் செய்து கூட அனுப்பி கூட மக்கள் மனமாறப்படவில்லை. மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கிவிட்டது என்று அவர் அறிவிக்கிறார், தன் சீடர் அறிவிக்கிறார். ஆனால் மக்கள் மனமாறப்படவில்லை. அதை பார்த்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழுதார். என் அன்பானவர்களே, சில சகோதரிகள் என்று சொல்லுவாங்க, பிரதர் நீங்கள் செய்தி கொடுத்து ஜெபிக்கிற பொழுது அப்படியே அழுதுறீங்கன்னு. நான் அறிக்கை சொல்கிறது தான், இயேசுடைய நிலை அங்கே வந்தனால்தான் நான் அழுகிறேன் பாரதத்துக்கும். இன்னைக்கு நம்முடைய நிலையில பார்க்கிற பொழுது இந்த உலகத்தில் எவ்வளவு மக்கள் மனமாறி இருக்கிறார்கள் சொல்லுங்க, சிந்திங்க. எவ்வளவு பேர் மக்கள் அப்படித்தானே இருக்கிறது. மனமாற்றத்தை காரியம் இங்கே இருக்கிறது. இயேசு அன்று அழுதார், இன்னைக்கும் அழுது கொண்டிருக்கிறார். அன்னை மரியாள் அழுகிறார்கள். அந்த கடவுளுடைய ஆவி பெற்று அன்னை மரியாள் அழுகிறார்கள். புனிதர்கள் எல்லாம் அழுது கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆண்டுடைய ஆவியை பெற்றிருக்கிற ஒவ்வொரு அழுது கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லணும், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் எல்லாரும் தம்மை சார்ந்தவற்றை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் வழிய ஆண்டவர் இயேசுவை கடவுளுடைய சார்ந்தவற்றை தேடவில்லை என்று சொல்லுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு மனமாறாத மக்களை பார்த்து அழுதார் அல்லவா? அப்படிப்பட்ட மன சிந்தையும் பாரமும் எனக்குள் உங்களுக்குள் ஒவ்வொருவருக்கும் வரப்பட வேண்டும், அவர்களுக்கு வரப்பட வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு ஜெப வீரருக்கு, ஜெப வீராங்கனைக்கு, கடவுளுக்கு அர்ப்பணித்து வருகிறவர்களுக்கு அர்த்தமாக இருக்கிறது. ஆண்டவருக்காக அர்ப்பணம் பண்ணி கடவுளுக்கு அர்த்தமாக இருக்கிறது. இதை நீ பார்க்கணும். நான் சொல்றதெல்லாம் வெறும் இது கதையோ கட்டுரையோ கிடையாது. உலகப்புறமானது எல்லாம் இறைவசன அடிக்கடி பேசினேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனம் படிச்சீங்கல்லவா? அதே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை படித்து பாருங்கள். என்ன சொல்லுகிறது? கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலை உங்களிலும் இருக்கட்டும். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலை உங்களுக்குள்ளும் இருக்கட்டும். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலை உங்களுக்கு இருக்கட்டும். என்ன மனநிலை சொல்லுங்க அண்ணா, சொல்லுங்க. என்ன மனநிலை? மனமாறாத மக்களை பார்த்து அவர் அழுதார். இன்னைக்கு கடவுளுக்காக அர்ப்பணம் பண்ணி வருகிற நிலையில பார்க்கணும். கடவுளுக்காக அர்ப்பணம் பண்ணி வருகிற நிலையில பார்க்கிற பொழுது அந்த சிந்தை, அந்த பாரம் எனக்குள் வரணும். இயேசு தேடவில்லைனா இயேசு மனமாற மக்களை பார்த்து அழுதார் என்று அவருடைய சிந்தை நமக்கு, அவருடைய சிந்தை கிறிஸ்து இயேசு மனம் கொண்டிருந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்திலே தான் அங்கே சொல்லுகிறார். என் அன்பானவர்களே, அவர் சொல்லுகிற பொழுது கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலை உங்களுக்கும் இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். மனநிலை
உங்களுக்கும் இருக்கட்டும்னு. அவர் மனமாறா மக்களை பார்த்து அழுதார். அழணும், உங்களுக்காக இல்லை, அவருக்காக அழணும். மனமாறா மக்களை பார்த்து அழணும். சரி, இப்படி மனமாறா மக்களை பார்த்து அழுவதற்கு சாதாரணமான காரியம் கிடையாது பிரியமானவர்களே. அதை கடவுள் தானே கொடுக்கிறார், அதை ஆண்டவர் தானே தருகிறார். நான் இறைவசன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் படித்து படித்து கொண்டு இருக்கிற பொழுது அது உள்ளத்திலே பட்டிருக்கிற தீயாக மாறிக்கொண்டே இருக்கிறது. சக்கரியாஸ் புத்தகத்திலே 12ஆம் அதிகாரத்திலே 10 முதல் நீங்கள் 13 வசனத்தை நீங்கள் படிக்கிற பொழுது குறிச்சுக்கிடுங்க. முதலாவது குறிங்க, எல்லாம் எழுதுங்க. பிரதர் வேக வேகமாக சொல்கிறீங்க பிரதர், எங்களால் எழுதவே முடியல. என்ன பண்ணுறது கேட்டால், நான் அந்த காலத்தில் 11ஆம் கிளாஸ், நீங்களும் என்னென்னமோ டிகிரிலாம் படிச்சுட்டு இருக்கிறீங்க. படிக்கணும், எழுதணும். சக்கரியாஸ் 12ஆம் அதிகாரத்திலே 10 முதல் 13 வசனத்திலே பார்க்கிற பொழுது அதிலே கடவுள் தன்னுடைய ஆவியை கொடுத்து அந்த கடவுள் எப்படி அழுதாரோ அதே போல ஒவ்வொருவரும் அழுது செபிக்கப்பட வேண்டும் என்று அங்கே குறிப்பிடுகிறார். 10வது வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். நான் தாவீது குடும்பத்தார் மேலும் எருசலேமில் குடியிருப்போர் மேலும் இரக்க உள்ளத்தையும் மன்றாடும் மனநிலையையும் பொழிந்தருள்வேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் ஊடுருவ குத்தியவனையே உற்று நோக்குவார்கள். அவனை உற்று நோக்கி ஒரே பிள்ளையை பறிகொடுத்து ஓலமிட்டு அழுபவரை போலும், இறந்து போன தம் தலைப்பிள்ளைக்காக கதறி அழுபவர் போலும் மனம் கசந்து அழுவார்கள். பிரதர் படிக்கிற பொழுது, அவர் ஒவ்வொரு வசனத்தையும் படிக்கிற பொழுது கையாட்டியே படிச்சுட்டு இருக்கிறார். நானும் இங்கே உங்களையும் பார்ப்பேன், இங்கே அவர் கையாட்டி படிக்கிறது பார்க்கணும் பிரியமாகலே. அவருடைய உள்ளத்தில் அந்த வசன வார்த்தைகள் எந்த அளவுக்கு அழுத்தமாக கொண்டு வருகிறதுனால தான் அவர் அப்படியெல்லாம் படிக்கிறார். இன்று நாம் ஒவ்வொருவரும் அந்த நிலையில் வந்திருக்கிறோம். நான் உங்களை பற்றி குற்றம் கூற வரவில்லை, எல்லாரும் இந்த காலகட்டத்தில் வந்திருக்கு. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிற பொழுது அது சொல்லப்பட்டிருக்கு, இரக்க உள்ளத்தையும் மண்டாடுகிற மணலையும் நான் பொழிவேன். தாவீதின் வீட்டார் நீங்க தான், எஸ்ரேல் மக்கள் நீங்க தான், நம் மீது இரக்க உள்ளத்தையும் மண்டாடுகிற ஒரு மனநிலையும் பொழிவேன் என்று சொன்னால் அங்கே ஆவியானவரை குறிக்கிறது. விண்ணப்பத்தின் ஆவியானவரை, மண்டாட்டின் ஆவியானவரை குறிக்கிறது. அந்த ஆவியானவர் இயேசு எப்படி கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணாரோ அந்த நிலையை நமக்கு அந்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். தன் ஒரே மகனை பலி கொடுத்து விட்டு அழுவது போல மனம் கசந்து அழுவார்கள் என்று. வாழ்க்கையிலே வாழ்கிற ஒரு மனிதனை பார்க்கிற பொழுது அவன் ஆத்மாவிலே இறந்து விட்ட மனிதன், ஆத்மாவிலே செத்து போன மனிதன், இறந்து விட்ட மனிதன். உடல் இருக்கலாம், ஒரு பிணம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறத. ஆத்மாவிலே இறந்து விட்ட ஒரு மனிதன் அவன் வாழ்க்கை அளவுதான். எனவே அப்படி ஆத்மாவில் இறந்து போன மக்களை பார்க்கிற பொழுது நிறைய மக்கள் இது நான் இந்த செய்தியை நான் ஏற்கனவே ஒரு ஜெப ஆவின் அபிஷேகம் என்கிற ஒரு தலைப்பிலே செய்தி கொடுத்திருக்கிறேன். நீங்கள் யூடியூப்பில் பிரதர் செல்வநாதன் போட்டு பார்த்தனாக்க மாதா தொலைக்காட்சியில் கொடுக்கப்பட்ட செய்தியெல்லாம் நான் கொடுத்துருக்கிறேன். மாதா தொலைக்காட்சியில் கொடுக்கப்பட்ட செய்தியெல்லாம் அங்கே நான் கொடுத்துருக்கிறேன். அதை அப்படி பார்க்கலாம். ஜெப ஆவின் அபிஷேகம் கொடுத்துருக்கிறேன். பிரியமானவர்களே, தன் ஒரே மகனை பலி கொடுத்து அழுது போல அந்த பலி விட்டு அழுவது போல பார்க்கும்போது அப்படியே அந்த 11, 12 அந்த வசனத்தை ஒவ்வொன்றும் படிச்சுனாக்க அவர்கள் ஒவ்வொரு கருத்தாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதில் சொல்லுகிற பொழுது அந்த 13 வசனம் இல்லைங்களா, அந்த விட்டுருங்க, அந்த 14வது வசனத்தை படித்து பாருங்க. என்ன அது அருமையாக இருக்குங்க. 13, 14 தான், அந்த 13, 14வது வசனத்தை படிங்க. லேவி குடும்பத்தாரின் குடும்பங்கள் ஒரு புறம் தனித்தும் அவர்களுடைய பெண்கள் மற்றொரு புறம் தனித்தும், சிமையி குடும்பங்கள் ஒரு புறம் தனித்தும் அவர்களுடைய பெண்கள் மற்றொரு புறம் தனித்தும் புலம்பி அழுவார்கள். எஞ்சி உள்ள எல்லா குடும்பங்களிலும் ஒவ்வொரு குடும்பமும் தனித்தனியையும் அவற்றில் உள்ள பெண்கள் தனித்தனியையும் புலம்பி அழுவார்கள். அந்த ஆவியை பொழிஞ்சிட்ட பின்னாடி அந்த ஆவியானவர் உந்துகிறதான படி அவர்கள்
உணர்த்துகிறதானபடி மனம் மாறாத மக்களை பார்த்து அவர்கள் அழுவார்கள். ஆத்மாவிலே இறந்து போன மக்களை பார்த்து தன் ஒரே மகனை பலி கொடுத்து விட்டு அழுது போல அழுவார்கள். குடும்பமாக அழுவார்கள். எப்படி? அந்த ஆண்டவர் சொல்றாரு, நான் எருசலேம் மக்கள் மீதும் தாவீதின் குடும்பத்தார் மீதும் என் ஆவியை பொழிவேன், இரக்க உள்ளத்தையும் மண்டாடுகிற மனங்களையும் பொழிவேன், அப்பொழுது இப்படியெல்லாம் அழுவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நாம் எதற்காக அழுது கொண்டிருக்கிறோம்? நாம் நமக்காக அழுது கொண்டிருக்கிறோம். நமக்காக அழுது கொண்டிருக்கிற ஒருவரும் அந்த ஜெப வீரராய் செய்ய முடியாது, அவருடைய இழுத்து கொண்டு முடியாது. எனவே அன்பானவர்களை நம்முடைய வாழ்விலை பார்க்கணும். உள்ள பொங்கிட்டு வருது. இப்படி ஒரு நிலையை நாம் அழுகிறது என்று எருசலேம் மக்கள் பார்த்து அழுகின்ற ஜெபிக்கணும். ஜெப வீரர் என்பது முழங்கால் படியிடணும். முழங்கால் படிட்டு தூய ஆவியிலே இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் பார்க்கணும். உங்களுடைய உற்றார் உறவினர்கள் சொந்தங்கள் பந்தங்களை பார்க்கணும். உங்கள் பகுதி மக்களை பார்க்கணும். எப்படிலாம் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களை பார்க்கணும், நினைத்து பார்க்கணும். அந்நியாய அக்கிரத வாழ்கிற மக்களை பார்க்கணும். அவர்களெல்லாம் இறந்து போனவர்கள் என்று உள்ளத்திலே உணர்ந்து அவர்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கணும். ஓ மை லார்ட், நினைச்சு பாருங்க, நம் சமூகம் எப்படி இருக்குது இன்னைக்கு. தூய ஆவியானவர், கடவுளுடைய ஆவியானவர் தானே இந்த செய்தியை கொடுறான்னு சொன்னார். அதனால்தான் நான் இந்த செய்தியை கொடுக்கிறேன். ஜெப வீரர்களாக செலக்ஷன் ஆகணும், ஜெப வீராங்கனையாக செலக்ஷன் ஆகணும். இராணுவர் எப்படி செலக்ஷன் ஆகிறோம் அது மாதிரி ஆகணும். நீங்களாம் கூடி சொல்லப்பட்டபடி கூடி ஒரு குழுவாக கூடி ஜெபிக்கணும். உங்கள் பகுதியிலே நீங்கள் கூடுங்க. அங்கே சின்னப்பட்டு சகோதரர் படித்தார் இல்லைங்களா? நீங்கள் படிச்சீங்களா? எல்லாம் வரல வச்சு பார்த்தீங்களா? இவருடைய குடும்பம் தனியாக, அவங்க குடும்பம் தனியாக, பெண்கள் தனியாக அவளை புலம்பி அழுகிறாங்கன்னு சொல்லிட்டு முட்டி போட்டு அழுகணும். ஆத்துமாக்களை எல்லாம் கட்டி காக்குவதற்காக அழுகணும், மீட்கப்படுவதற்காக. உங்களுடைய கண்ணீர்னால ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படணும், மீட்பின் பாதல வரணும். ஒரு குடிக்காரன் மனம் மாறணும். வாழ்க்கையில விபச்சார வாழ்க்கையில வாழ்கிற மனம் மாறணும். ஜெபிக்கணும். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலை உங்களுக்குள்ளும் இருக்கட்டும். அவர் மனமாறாத மக்களை பார்த்து அவர் அழுதார். அந்த ஆவி, அந்த கிறிஸ்து இயேசுடைய ஆவி எனக்குள் வருகிற பொழுது நானும் நீங்களும் நாம் ஒவ்வொருவருமே அழுவோம். யாரெல்லாம் அப்படி அழுகிறார்களோ அவர்களுக்கு சாதாரணமான காரியம் கிடையாது. எசேக்கியேல் புத்தகத்திலே 9ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை படித்து பாருங்கள். அது சொல்லப்படுவது என்ன? ஆண்டவர் அவரை நோக்கி நீ எருசலேம் நகரெங்கும் சுற்றி வந்து, எருசலேம் நகரெல்லாம் சுற்றி வந்து அதனுள் செய்யப்படும் எல்லா அருவருக்கத்தக்க செயல்களுக்காகவும் பெருமூச்சு விட்டு புலம்பும் மனிதர்களுக்கு நெற்றியில் அடையாளம் இடு என்றார். நெற்றியில் அடையாளம் இடு என்று சொன்னார். நெற்றியில் அடையாளம் இடு. அன்பானவர்களே, இந்த வசன வார்த்தையை மத்திரும் கொஞ்ச நேரம் சிந்தித்து பாருங்க. எருசலேம் நகர பட்டணத்தில் அங்க நடக்கிற அநியாயம் அக்கிரமத்தை எல்லாம் பார்த்து யார் ஒருவர் அழுது புலம்புகிறார்களோ அவர் நெத்தியிலே அடையாளம் விடுகிறார். என்ன அர்த்தம்? நான் மனமாறாத மக்களை பார்த்து அழுதேன். என் ஆவியை பெற்றிருக்கிறவர்கள் தான் அழுவார்கள், புலம்புவார்கள். அவர்கள் என்னை சார்ந்தவர்கள். என் ஆவியை பெற்றிருக்கிற மக்கள் என்னை கொள்கை மக்கள் என்று அர்த்தமாக இருக்கிறது. அடையாளம் வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பானவர்களே, கடவுளுடைய எனக்கு இந்த வசன வார்த்தையெல்லாம் கொடுத்தனால்தான் ஒரு எங்கள் ஜப ஐக்கியத்தில் ஜப பெற சேனை என்று ஆரம்பித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். சில சகோதரிகள் ஜெபிக்கிற பொழுது நீ பார்ப்பீனாக்க அந்த 1 மணி நேரம் அழுது புலம்புவாங்க. ஒவ்வொரு கருத்துக்காக நான் சொல்லுகிற பொழுது, விபச்சாரத்தில் வாழ்கிற மக்களுக்காக ஜெபிங்கன்னு சொல்லுகிற பொழுது அப்படியே கண்ணீர் விட்டுருப்பாங்க.
ஆபாசமான உடை அணிகிறவர்களுக்காக ஒவ்வொரு கருத்தாக நான் சொல்லுவேன். சொல்லுகிற பொழுது கண்ணீர் விட்டு கதறி கதறி அழுவார்கள். அப்படி கதறி அழுகிற அவருடைய நெத்தியில் என்ன இருக்கும்? ஆண்டவர் சொல்லுகிறார், எசேக்கியேல் 9:6 சொல்லுவதுபடி அவன் நெற்றியிலே அடையாளம் விடப்படுகிற ஒரு அடையாளமாக இருக்கும். என் அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு ஜெபவீர சேனை நான் அமைத்திருக்கிறோம். நீங்களும் இந்த ஜெபவீரராகி செலக்ஷன் ஆகிட்டு அந்த எங்கள் ஜெபவீர சேனையிலே இந்த இராணுவ படையிலே நீங்கள் சேரணும்னு விரும்பினாக்க நீங்கள் ஒரு நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், அந்த நம்பரை குறித்து வச்சுங்க. அவங்களோட கூட தொடர்பு கொள்ளுங்க. ஜெபவீர சேனையரை சேர்ந்து செயல்படுவதற்கு அது பயனுள்ளதாகும். நம்பர் சொல்கிறேன், 9443791800. இது எங்கள் ஜெபவீர சேனையினுடைய பொறுப்பாளராக இருக்கிறாங்க. நீங்கள் அவங்களோட கூட நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்களும் ஒரு ஜெபவீர சேனையிலே சேர்ந்து ஜெபருக்காக நம்ம ஜெபிக்கத்தகும். 9443791800 அதை போட்டு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நாம் பார்க்கணும் பிரியமார்களே, அந்த அடையாளம் நெற்றிலே அடையாளம் விடுன்னு சொல்லப்பட்டு, இந்த அடையாளம் என்ன அடையாளம் இருக்கு? நீங்கள் அணுகக்கூடாது. வசனத்தின் இறைவசன வார்த்தை எல்லாம் கடவுள் சொல்லப்பட்ட வார்த்தை, கடவுள் நம்மோடு கூட பேசி கொண்டு வருகிற வார்த்தை. அந்த திருவெளிப்பாட்டிலே 22ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்க. அந்த நெற்றிலே அடையாளம் விடுகிற இதில் சொல்லப்பட்ட யார் அடையாளம் சொன்னாங்களே அந்த அடையாளத்தின் குறிகளை அங்கே சொல்லிக் கொடுக்கிறார். திருவெளிப்பாட்டில் பைபிளில் கடைசி அதிகாரம் தான் அது அதிகாரம். இதோ நான் விரைவாகவே வருகிறேன் சொல்லுகிற அந்த அதிகாரம் தான் அந்த அதிகாரம். அதில் 22ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை படித்து பாருங்க, என்ன சொல்லுகிறது? அவரது பெயர் அவர்களுடைய நெற்றியில் எழுதப்பட்டிருக்கும். அவரது பெயர் யாருடைய பெயர்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பெயர், கடவுளுடைய திருப்பெயர் நெத்தியில் எழுதப்பட்டிருக்கும். யாரெல்லாம் அழுது புலம்புறாங்களோ அவன் நெற்றியிலே அடையாளம் விடு என்று சொல்லப்பட்டுள்ளப்பா. அப்படி அடையாளம் விடுகிற நெற்றியிலே அடையாளம், இந்த அடையாளம் இவன் எனக்கு உரியவன், என்னுடைய ஆவியை பெற்றிருக்கிறவன், என்னுடைய மன பாரங்களை பெற்றிருக்கிறவன், இவன் ஜெபவீர சேனையிலே இருக்கிறவன், ஆத்மா ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறவன், என் சிந்தையை பாரத்தையும் கொண்டிருக்கிற மகள் என்று அது அடையாளமாக அவருடைய பெயரை கொண்டிருக்கிறது என்று வசனம் குறிப்பிடுகிறது. என் அன்பானவர்களே, இறைவசனம் எப்படிலாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது, நாம் நம்முடைய வாழ்க்கை எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது, சிந்தித்து பாருங்கள். இறைவசன வார்த்தை எடுக்கல, படிக்கல, கொண்டு வரல, வாழ்வாக்கல, வசனம் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறது. என் அன்பானவர்களே, கடவுள் தான் இந்த காரியத்தை கொடுத்திருக்கிறார். நான் இதை நிறைய சொல்லணும், பாரத்தோடு சொல்லனாக்க அழுது விடுவேன். என்னாக்க இறையரசப்பட்ட நற்செய்தி எல்லா இனத்தாருக்கும் எல்லா மக்களுக்கும் உலகம் எங்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மக்கள் மனம் மாறி இருக்கிற நிலை, எவ்வளவு பேர் மனம் மாறி இருக்கிறார்கள், எவ்வளவு மக்கள் மனமார்கள். இயேசுவை அறிந்தவர்களே இன்னும் முழுமையான மனமாற்றத்துக்கு வரல, வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி? இதற்காகத்தான் என் அன்பானவர்களே, உங்களை கடவுள் ஒரு ஜெப வீராங்கனையாக இருக்கு. இப்போ நாம் ஜெபிக்கிற பொழுது என்னென்ன நடக்கும் அடுத்த கருத்தை நான் கொண்டு வரேன். சரி, அடுத்தது பார்த்தோம். முதலாவது பார்த்தோம், முழங்கால் படியிடப்பட வேண்டும் 1 மணி நேரமாவது. 2வது பார்த்தோம், தூய ஆவிலே கடவுளுடைய ஆவியை, கடவுள் சிந்தையை கொண்டவர்களாக நாம் ஜெபிக்கணும். ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கணும். அந்த 3வது பார்க்கிற பொழுது தூயாக உணர்த்துறாரு, சிலுவை கையில் சிலுவை எடுக்க, கையில் சிலுவை எடுக்கிற பொழுது என் அன்பானவர்களே, நான் கூட கையில் சிலுவை எடுத்து பட்டுருவேன். எனக்கு கடவுள் ஒரு நாள் எனக்கு
காட்சியில் ஜெபித்திருக்கிற பொழுது காட்சினா கையில் ஒரு சிலுவை எடுத்து கொண்டு வாடான்னு சொன்னார். அன்னிலிருந்து கையில் ஒரு சிலுவை வச்சுட்டு இருக்கிறேன். நாங்கள் ஜெபவர சேனை செய்கிற பொழுது எல்லாரும் ஆளுக்கு ஒரு கையில் சிலுவை பிடிச்சிக்கிட்டு தான் ஜெபம் பண்ணுவாங்க. அது என்னென்ன படத்தில் காட்டுறேன். எனக்கும் எங்களுடைய ஜெபவர சேனையானது ஜெபிக்கிற பொழுது கையில் ஒரு சிலுவையை கையில் இப்படி பைபிள் எடுத்து இப்படி வச்சுக்குவாங்க. பைபிள் எடுத்து இப்படி வச்சுக்கிடுவாங்க. கையில் இப்படி சிலுவை இறைவசன வார்த்தை இப்படியே பிடிச்சவங்க ஜெபம் விட்டுருப்பான்னு இருக்கு. ஜெபவர சேனை இது இறைவசன வார்த்தை போல் வர கொண்டு வருவாங்க. சரி, நான் அந்த கருத்துக்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. இப்போ சிலுவை பற்றி நான் சொல்ல வருகிறேன். சிலுவை என்று பார்க்கிற பொழுது புனித பவுல் சொல்லுவார். 1 கொரிந்தியரிலே முதல் அதிகாரத்திலே அந்த வசனம் ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கணும். எல்லாம் எழுதுறீங்க. 1 கொரிந்தியரிலே முதல் அதிகாரத்திலே 18வது வசனத்தை படிக்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கு. படிச்சு பாருங்க. சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. அது கடவுளுடைய வல்லமை. சிலுவை பற்றிய செய்தி மற்றவர்களுக்கு மடமையா இருக்கலாம், நமக்கு அது மீட்பளுக்கும் வல்லமை, மீட்பு தரும் வல்லமை சொல்லுங்க. அப்போ மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளுடைய வல்லமை சொல்லப்பட்டிருக்கு. மீட்பு மக்களை மீட்கிறதுக்காக, நாம் மீட்பதற்காக, மக்களை மீட்பதற்காக கடவுள் தருகிற அந்த நிலைத்தான் இந்த சிலுவை, மீட்பின் சிலுவை. இதை கையில் எடுக்காது. நான் குறித்து நான் சொல்ல நினைக்க நிறைய சொல்லும். இந்த சிலுவையோடு கூட நாம் ஜெபிக்கிற பொழுது, தூய ஆவிலே ஜெபிக்கிற பொழுது பரலோகத்தின் கதவு திறக்கப்படும். இயேசு ஆண்டவர் சிலுவிலே மரிக்கிற பொழுது வானம் திறந்தது, பரலோகத்தின் கதவு திறந்தது. அதே போல நாம் முழங்கால் படியிட்டு ஆவிலே சிலுவையை எடுத்துக்கொண்டு ஜெபிக்கிற பொழுது பரலோகத்தின் கதவு திறக்கப்படும். ஜெப ஆவி நாம் ஊற்றி ஜெபிக்கிற பொழுது என்ன நிலை தெரியுங்களா? அப்படிப்பட்ட ஒரு ஜெப நிலை நமக்கு வர வேண்டும் என்று நாம் ஒப்பு கொடுக்கலாம். தொடர்ந்து சிலுவை பற்றிய செய்தியை நாளை தினத்திலே நாம் கேட்கலாம். செய்தியின் காரியங்கள் தொடர்ந்து கேளுங்க. இப்பொழுது நாம் ஜெபிப்போம். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஒருத்து, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே. நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. முழங்கால்கள் முடங்கணுமே, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே. என் கண்கள் எல்லாம் குலமாகணும். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. ஆண்டவரே, எங்களுக்கு ஜெப ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, மனமாறாத மக்களை பார்த்து அன்று அழுதீர் ஆண்டவரே. இதோ அந்த நாளில கூட ஆண்டவரே நாங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முது தூய ஆவியினால் ஆண்டவரே நிரப்பும் ஆண்டவரே. கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த விடுதலை செய்தியின் வழியாக ஆண்டவரே நாங்கள் முழங்காலில் இருந்து ஜெபிக்கக்கூடிய வல்லமையை தாரும் ஆண்டவரே.
அன்று ஆண்டவரே கெத்செமனே தோட்டத்திலே முழங்காலில் இருந்து 1 மணி நேரம் ஆண்டவரே ஜெபிக்க உங்களால் முடியாதா என்று சொன்னீரே ஆண்டவரே. எங்களுக்கு ஆற்றலை தாரும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கக்கூடிய வல்லமையை தாரும் ஆண்டவரே. ஜெப ஆவியை எங்கள் மீது ஊற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த விடுதலை செய்தியின் வழியாக ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் ஜெப ஆவியை ஊற்றிக் கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த மாதா தொலைக்காட்சி அருகில் அமர்ந்து ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெப ஆவியினால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தங்களுக்காக அல்லாமல் ஆண்டவரே மற்றவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய வல்லமை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் விடுதலையின் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உமது இரக்கம் பொழிவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அருமை இயேசுவின் ஈடு இணையற்ற அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அரியே வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். எப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தேவ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைன் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தேவ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டவர் உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்க.